வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு கார்லிக் கோரியாண்டர் ஃப்ரைட் ரைஸ். யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக கொத்தமல்லி வச்சு பண்ணுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம், இல்லை நார்மல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு அது வதங்குற அளவுக்கு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இது கிடச்சிதுன்னா அதோட வெங்காயம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியனே இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பண்ணுறோம். ஸோ இதை வந்து இந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம லேசாக வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஹைலேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா டக்குன்னு ஒரு க்ரன்ச்சியாக வதங்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகும்போது அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். நம்ம இந்த அஜினமோட்டோலாம் போடுவாங்கல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்லதில்லை, போட மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த சுகர் போட்டோன்னா நல்லா வந்து அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதோட 1/4 கப் கேப்சிகம் வந்து பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து கேபேஜ், இது மாதிரி கூட வந்து கலர்டு கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துட்ருக்கேன். டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா லைட் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதோட 2 கப் சாதம், நல்லா உதிராக வடித்து சாதம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் இந்த சோனா மசூரி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாதம் வந்து குழையாதிக்கு உதிராக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டனால இதுக்கப்புறமா வந்து பெருசாக உப்பு சேர்த்துக்கலை. நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சோயா சாஸ்லலாம் கூட வந்து நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து 1/2 கப் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து சேர்த்துட்ருக்கேன் இதில். இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸலண்ட் டேஸ்ட் வந்து கொடுத்துச்சு. இந்த நான் கூட கொத்தமல்லி எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன், பட் ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கார்லிக் கோரியாண்டர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்படியே ஏதாவது ஒரு காலிஃப்ளவர் கறியோடையோ இல்லைன்னா மஞ்சூரியன் பண்ணிங்கன்னா மஞ்சூரியனோடையோ சர்வ் பண்ணலாம். டக்குன்னு உங்களுக்கு ரைஸ் குக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ரொம்ப டைமே எடுத்துக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.